கன்னி ராசி ரொம்ப சூப்பரான ராசின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தால் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே அதில் முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ராசி, முயற்சியை கைவிடாத ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கன்னி ராசியை சொல்லலாம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதாவது இந்த ஆணி மாதம் ரொம்ப ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இருந்தால் கூட கடந்த காலத்தில் இருந்து வந்த சில தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். உங்களோட திறமையை நிரூபிக்க புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. மேலுமே வேலை மற்றும் தொழிலில் பொறுப்போடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பண விஷயத்துலையுமே நீங்கள் இதில் எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டாலே கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். உங்களோட பேச்சும் சரி, உங்களுடைய பேச்சும் முடிவுகளும் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள் வந்தால் கூட தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களை கண்டிப்பாக தானாக தேடி வரும். நிதானம் தான் உங்களுடைய பலமாக அமைஞ்சிருக்கு. முயற்சி உங்களோட ஆயுதம், வெற்றி உங்களோட இலக்கு அப்படிங்கிறத எப்போவுமே நினைவில் வைத்து கொண்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நோக்கி போயிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த 2026 மாதம், அதாவது 2026 இந்த ஜூன் மாதம், அதாவது ஆணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, தொழில், குடும்பம், பணவரவு, ஆரோக்கியம், கல்வி, திருமண வாழ்க்கை, இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம், உங்களுடைய உறவுகள் வகையில், உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராச்சும் கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு பொருந்தும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள் இதை வைத்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், என்ன கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. மேலுமே கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு ஒழுக்கம் அதிகம், பொறுப்புணர்வு அதிகம், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு மனம், சிறிய விஷயங்களை கூட கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நேர்மையான ஒரு அணுகுமுறை கொண்டவங்க. ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது இவங்களுடைய ஒரு பலவீனமாக மாறலாம். அதனால் ஓரளவுக்கு லிமிட்டாக யோசிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தோமா, பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது வேலை செய்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம், மேல் அதிகாரிகளோட பாராட்டுமே கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே நல்லது. தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுத் தொழிலில் மட்டும் ரொம்பவே நீங்கள் கவனம் செலுத்தணும். ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது முதலீடு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் தான். பணவரவு மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் சுமாராக இருக்கும். அதாவது சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, பழைய பாக்கிகள் வசூலாகும், கூடுதலான வருமான வாய்ப்புகள் உருவாகும், சேமிப்பை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும். ரொம்பவே எச்சரிக்கையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏனோ இது எப்படியோ ஒன்று செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. சேமிப்பு உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப நல்லது. யாருக்குமே எளிதாக கடன் கொடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்கிறது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். குழந்தைகளால் நிறையவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே நேரத்தில் பெற்றோரோட ஆலோசனை உங்களுக்கு பல நன்மையிலும் பல வகையிலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் காணும். கோபமான வார்த்தைகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். இதில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. திருமணம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். திருமண வயதினர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். காதல் உறவுகளில் நேர்மையான அணுகுமுறை அவசியம். தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களோட விஷயத்துலையும் அடுத்தவங்கள நிறைய தலையீடு வைப்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனாலுமே செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கணும். அதே நேரத்தில் போதுமான தண்ணீர் குடிக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. கல்வியில் கவனம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களோட ஆதரவு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தோமா, ஏதாவது முடிவெடுக்கும் போது அவசரமாக எடுப்பீங்க இல்லையா, அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்தில் யாரையுமே முழுமையாக நம்பாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பொறுமையாக பேசுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்களா, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. அதே நேரத்தில் உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேணாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லையுமே ஈடுபட வேணாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க. புதிய முதலீடுகளில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பரிகாரம் வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதன் பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயமாகட்டும், எந்த ஒரு தொழிலாகட்டும் நல்ல ஒரு நுணுக்கமாக இருப்பீங்க. புதன்கிழமை நாளில் நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனமும் செய்யலாம். பச்சை நிற ஆடை அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி இல்லாமல் இருப்பீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கொடுக்கும். மனதில் ஒரு ரிலாக்ஸான மைண்ட் இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வது அவங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம், பொறுப்பு, புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பொறுமை, திட்டமிடல், தன்னம்பிக்கை இதனோட செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காணலாம். உங்களோட உழைப்பே உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கணும்னு நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சந்திரிக்கிறார். எனவே புத ஆதித்ய யோகம் உருவாக போகிறது. இதனால் பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சியில் நான் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஒரு கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயமானது விலக ஆரம்பிக்கும். லாப குருவின் ஆதிக்கத்தினால லாபம் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருள் வளம் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. ஆரோக்கிய தொல்லையானது அகல ஆரம்பிக்கும். உற்சாகமாக எப்போவுமே செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன அமைதி, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு திருப்தி கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கும். மேலுமே ரிஷப செவ்வாய், அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கிறார். உங்களோட ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் பாகிஸ்தானத்துக்கு செல்லும் போது இடம் பூமியால் லாபம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கடன் சுமையின் காரணமாக வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டவங்களுக்கு புதிய இடம் ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு யோகம், இது எல்லாமே இருக்குது. பல நாளாகவே நடைபெற்ற பஞ்சாயத்து நல்ல ஒரு முடிவிற்கு வரும். செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இது வரைக்குமே நடைபெறாத காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு துணிவும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கூடும். அதே நேரத்தில் நேர்மையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். சிம்ம சுக்கிரன், அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026
6 அன்று சிம்ம ராசிக்கு செய்கிறாரு. அங்கு உங்களோட ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால விரயங்கள் கூடும். குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி அத்தியாவசிய பொருட்களையும் சரி ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் மகிழ்ச்சி காண்பீங்க. பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் ரொம்பவே கவனம் தேவை. வாகன யோகம் உண்டு. மேலுமே பயணங்கள் நல்ல ஒரு பலன் தருவதாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. சனி வக்கரம், அதாவது ஆணி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீனராசியில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வக்கரம் பெறுகிறாரு. உங்களோட ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. வக்கரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தான். அதாவது 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் வக்கரம் பெறுவதனால எதிரிகளோட தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு பழகியவங்களை இனம் கண்டு கொள்வீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்வாங்க. கடன் சுமை பாதிக்கு மேலே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நிலை சீராகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமோ நிதி நிலையில் ஆதரவும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம், மாணவ மாணவியர்களுக்கு போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி, பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி பயணங்களும் அதனால் விரயங்களும் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் குலதெய்வத்தோட பேர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்வேஸ் தேங்க்யூ.